ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஐஓசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேட்டுக்கு இந்தியா முழுவதும் வேரியஸ் ஸ்டேட்டுக்கு, அதாவது ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இதில் நம்ம தமிழ்நாடு புதுச்சேரியுமே இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது ஐடிஐ முடித்தவங்க, ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மெஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, ஸோ 2 ஸ்டேட்டுக்கும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து 5, அது கோட்டா வைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு, ஓகேங்களா? ஸோ வேரியஸ் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப், ஓகேங்களா? வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 15 வேகன்சி, அதையுமே வந்து ஒவ்வொரு கோட்டா வைஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப், சரிங்களா? கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க வேரியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வந்து 100 வேகன்சி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் இந்த வேகன்சி டேபிளில் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப்பும் அப்புறம் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பும் என்ன டிசிப்ளின் கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அந்த டிசிப்ளின் வைஸ் தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து ஒரு 425 வேகன்சி இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த வேகன்சி டேபிள் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பல்சரி நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஐடிஐ, அவங்க என்ன ட்ரேட் கிட்டிருக்காங்களோ 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஐடிஐ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு என்சிவிடியோ இல்லை எஸ்சிவிடியோ, நேஷனல் லெவல்லையும் சரி இல்லை ஸ்டேட் லெவல்லையும் சரி 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது ட்ரேடுக்கு, அது அதாவது ஃபிட்டர் ட்ரேடு, எலக்ட்ரிஷியன் ட்ரேடு, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, மெஷினிஸ்ட்டுக்கு, சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே அது தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன டிசிப்ளின் சொல்லியிருக்காங்களோ நீங்கள் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும், சரிங்களா? மெக்கானிக்கல், அப்புறம் வேறு என்னென்ன டிசிப்ளின் கேட்டிருக்கோங்களோ அந்த டிசிப்ளின் இருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு இந்த டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். நீங்கள் லேட்டர் என்ட்ரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும், அதான் முக்கியம். அதே போல் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க, அதாவது பிபிஏ, பிஏ, பிகாம், பிஎஸ்சின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா? அதே போல் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து 50% மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 45% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் டைமில் மட்டும்தான் எல்லா கோர்ஸுமே முடிச்சிருக்கணும். அதே போல் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், பார்ட் டைம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்க அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ டிகிரினா டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே ஹையர் குவாலிஃபிகேஷன்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோனா டிப்ளமோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐனா ஐடிஐ, அவ்வளோதான் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஒன்லி ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான், சரிங்களா? ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கக்கூடாது, ட்ரைனிங்கும் இப்போ போயிட்டுருக்கக்கூடாது. ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள், அதையும் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்டாக உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்ன மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டும் எதுவும் கிடையாது, இன்டர்வியூவும் எதுவும் கிடையாது. கரெக்டாக உங்கள் அகாடமிக் பேஸ் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நேப்ஸ் போர்ட்டல்லையோ நேட்ஸ் போர்ட்டல்லையும் என்ரோல் பண்ணணும், அதையும் வந்து பார்த்துக்குங்க. இப்போ ஐடிஐனா அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா அந்த போர்ட்டலில் போய்ட்டு என்ரோல் பண்ணணுமா? அதே போல் டிப்ளமோ டிகிரி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா nats.education. அந்த போர்ட்டலில் போய்ட்டு என்ட்ரு பண்ணணும். அதுக்கான லிங்க்லாம் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அப்ரெண்டிஸ் செக்ஷனில் போய்ட்டு மெடிக்கல் ஃபார்மேட்லாம் இருக்குது, ப்ரீ என்கேஜ்மெண்ட் மெடிக்கல் ஃபார்மேட்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் நேஷனல் போர்ட்டல் தான் நீங்கள் அது மூலியமாக தான் இப்போ அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷனே நீங்கள் நேஷனல் போர்ட்டல் தான் நீங்கள் அப்ளை பண்ணியே முடிக்கணும், சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு இந்த லிங்க்கு. அப்புறம் டெக்னீஷியன் இல்லை கிராஜுவேட்டு இந்த கேட்டகரினா இந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் சொல்லிட்டு சர்ச் பண்ணி அங்கே கிளிக் டு அப்ளைன்னு இருக்கும், அங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே அங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து 5 செப்டம்பர் 2025, 5 செப்டம்பர் 2025 தான் லாஸ்ட் டேட், சரிங்களா? அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு
ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஒரு டிசிப்ளின் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு குடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டோட கோட்லாம் வந்து நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க்லாம் குடுத்துருக்காங்க. வேரியஸ் லிங்க்லாம். இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க கிளியரா. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தோன்னா கைட்லைன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. 5 செப்டம்பர் 2025 தான் லாஸ்ட். சரிங்களா? 5 செப்டம்பர் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. மிட்நைட்டோட முடியுது. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு டேயோட மிட்நைட்டோட முடியுது. ஸோ பார்த்துக்குங்க. கிளியராக நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டேலாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டிசிப்ளினுக்கான கோட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்லாம் வந்து நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கான லிங்க்குமே தரேன். செக் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷனில். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் ஷோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.